ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷோபா அகாடமியிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு பவிராஜுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட இந்த வீடியோ முழுசாக கேளுங்க. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிருஷோபா அகாடமிலேயே நிறைய பேர் வேலை கிடைக்காம லைஃப் செட்டில் ஆகணும், ஏதோ ஒரு போஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில கேரக்டர், அப்புறம் கல்யாணமாகி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கோசரமாச்சும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு படிக்கிற ஒரு சில கேரக்டர். மோஸ்ட்லி வந்து சிங்கிள் பேரண்ட் அதான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் சொல்கிறேங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற எல்லாருமே டோட்டல் மைண்டில் ஒரே ஒரு இடத்த தேடி வந்திருக்காங்க. அந்த கோயில் எது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டுங்களா? இப்போ என்னென்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறோம். தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து அது அழுக்காக வருது, கலங்களாக வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி இல்லை வடிகட்டி கட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி நல்ல தண்ணியாக வரும் அப்படிங்கிற மைண்டும் நமக்கு தெரியுது. அப்படி தானே நீங்களும் வந்திருப்பீங்க. எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, நான் இனிமேல் வந்து டிஎன்பிசியில் எக்ஸாமுக்குள்ளே போகிறேன், படிக்க போகிறேன், ஒரு போஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமும் இன்னமும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, இப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனையிலேயே படிச்சுட்ருப்பீங்க. கொஞ்சம் ஹோல்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. இப்போ எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க, அதான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி படிக்க முடியுது, மைண்டே செட் ஆக மாட்டேங்குது, டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கவனம் வந்து உங்களுக்கு செதறல் ஆயிரும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் அந்த தண்ணி நல்லா வருதுங்கிறது தெரியுது, நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, நாம் ஒரு எக்ஸாம் இது டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோங்கிறதும் தெரியுது. அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிளை வச்சுக்கிட்டே இருக்கீங்க? இருக்கத்தான் செய்யும், எல்லாத்துக்கும் இருக்கும். உங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்குது, கிருஷ்ணன் சாருக்கு இருக்குது, எல்லாம் A to Z இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தவன் என்ன பண்ணுறான், இன்க்ளூடு நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்மளை நம்ப மாட்டாங்க. இவன் பாஸ் ஆயிடுவானா, என்ன பண்ணுறான், இப்படியே இருக்கிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்கள, அது போதும். அதாவது மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட விட்டுருங்க, அவங்களுக்கு ஒரு நாள் வரும், அவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். என்ன இருந்தாலும் என் ஸ்டூடெண்ட், என் பையன், என் பொண்ணு படிக்கிற அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்குள்ளே என்ன வரும். அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறது மட்டும்தான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்ட்டு தான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு, உங்களுக்குன்னு ஒரு பக்குவம், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன், எப்படி வேணால் நீங்களாக ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது செல்ஃபிஷ், அப்படி சுயநலமாக கூட இருங்க, கர்வமாக இருங்க, தப்பு இல்லை. இன்னமும் அந்த மோஸ்ட்லி எல்லா பிரச்சனையும் உள்ளே அடுக்கிக்கிட்டு எப்படி படிக்கிறது, ஏது படிக்கிறது அப்படின்லாம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அப்படிங்க, பேர் சொல்ல விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பேரண்ட் தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க தான். ஒரு பையன் என்ன பண்ண அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கூலி வேலைக்கு போனா அப்படிங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும், சேலரி பத்தலை, பையனை படிப்புன்னா இன்னொரு ஒர்க்கு. அப்புறம் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் டைலராக இருந்தா அப்படி. அப்புறம் ஒரு 4 மிஷின் போட்ட அப்படி. இப்போ 4 பேத்துக்கு வேலை கொடுக்குற அப்படி. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தான் பையனுக்கோசரம் ரிஸ்க் எடுத்த ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணால், அதான் லேடிஸால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறது அது நிரூபணம் தானே. அப்போ உங்களால் மட்டும் எப்படி அது முடியாமல் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். இப்போ உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வராங்க, இந்த மாதிரி வந்து கல்யாணங்க, வீட்டில் பிள்ளைங்க பையனை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு பத்திரிக்கை வைக்க வராங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அப்போதைக்கு வந்து வந்துடுங்க அன்கள், வந்துடுங்க அப்படி இப்படின்ட்டு எதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்போ உள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஐயோ கல்யாணத்துக்கு போகணுமா, கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா, அங்கே போனால் வந்து ஏமா என்னம்மா வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, எப்படி போகிறது, உடனே வந்து வீட்டில் சண்டை போடுவீங்க, நாளாக வரமாட்டேன், ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அந்த ஸ்ட்ரகிளை மறைக்கிறதுக்கோசரம் கண்டிப்பாக இருக்கும். ஃபீலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருந்தால் அது ஃபீலே கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ரகிள் வச்சுருக்கீங்களா, அப்போ நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுங்கன்னு தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் கொஞ்சம் பக்கம் வந்துட்டுருக்கு, நீங்கள் இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக இருங்க. யார் என்ன நினச்சா என்ன, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லா ஸ்ட்ரகிளையும் என்னால் தாண்ட முடியும். யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் படித்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு வேலையை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒன்றும் இல்லைங்க,
இவ்வளவு ரிஸ்கில் நீங்கள் படித்து ஒரு போஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. கண்டிப்பாக கொடுப்பா. அப்படி இப்போ கவர்மெண்ட்டே வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2000 பேர் அப்படின்னா 2000 பேர்த்தில் நீங்கள் இருக்கீங்களாங்கிறது தான் விஷயம். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வரும். எல்லாம் ஒரே டைமில் எல்லாமே பண்ண முடியாதுல்ல. இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா அதாவது ரிஸ்க்குங்கிறது ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்கள் நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக பேசுங்க. சில விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வேணால் உள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க, வெளியே வெளியே கொட்டிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன டவுட் இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்ட வேணால் கேளுங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சும்மா ஒரே ரூமில் பூட்டி அறையில் இருந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்காதீங்க. பேசுங்க, அதாவது ஓப்பனாக பேசுங்க. ஒரு சில விஷயம் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்குன்னு ஒரு நபர் இருப்பாங்கள்ல, பிடிச்ச நபர், யாரோ ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. பேசி நல்லா படிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரகிளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்சம் தயவுசெய்து வெளியே வந்துருங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்றே ஒன்று தான், கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். மொத்தம் லைஃப்லேயே 2 நாள் முக்கியமான நாள் அப்படின்ட்டு நான் ஒரு கேட்ட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 நாள் முக்கியமான நாள் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று நீ ஏன் பிறந்த அப்படிங்கிறத நிரூபிக்கிற நாள். அந்த நாள் உங்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நாளாக இருக்கணும்ன்ட்டு வாழ்த்து சொல்லி நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நேரடியாக பார்க்குறேங்க. ஓகே, பாய்ங்க.